எதை கட்டுறியோ அது என்ன செய்யுமா பரலோகத்துல? இதுதான் பரலோகத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா சொல்லுவோமே. இதுதான் ராஜரீகத்தின் சுவிசேஷம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதெல்லாம் அந்த பூமியில கட்டுறியோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து நீ பயன்படுத்து. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள் எல்லாம் நீ கட்டும் பொழுது அது பரலோகத்துல கட்டப்படும். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனித கூட்டங்களை நீ கட்டு, அது பரலோகத்துல உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கூட்டங்களை கர்த்தர் கட்டுவார். இது தேவன் செய்கிற காரியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா கட்டுறது இல்ல. சில பேருடைய வாழ்க்கையில பிசாசு ஃப்ரீயா வந்து பிசாசு ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லு. நிறைய பேர் கேட்டா அவன் ஒரு பக்கத்துல இருந்துட்டு போறான் இல்லையா, அது எப்பவுமே தான் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வியாதியை பார்த்தா அது ஒரு பக்கத்துல இருந்துட்டு போயிட்டு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து உன் கட்டு இன்னைக்கு அவிழ்க்கப்பட போகுது, உன் நுகம் இன்னைக்கு முறிக்கப்பட சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்க சிரசின் மீது இறங்குகிறதை பார்க்கிற. ஒரு சிலருடைய சிரசின் மீது இறங்குகிறது, ஒரு சிலரை கத்த தொடுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், வாங்கிக்க, ஆவியில வாங்க, விசுவாசத்துல. ஏன் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார், ஏன் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். வியாதி கட்ட அவிழுகிறது, வியாதியின் கட்ட அவிழுகிறது, பிசாசின் கட்ட அவிழுகிறது, வறுமை என்ற கட்ட அவிழுகிறது, தரித்திரம் என்ற கட்ட அவிழுகிறது, பாவம் என்ற கட்ட அவிழுகிறது. அவிழ்க்கும்படியா இயேசு இறங்கி வந்தார். உன் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உன் கூட உன் பக்கத்துல இருக்கிறவர் ஏதோ உன்னை பார்த்துட்டு போறதுக்காக வரல. சீயோன் குமாரத்தையே, உன் ராஜா இன்றைக்கு உன்னிடத்துல வந்திருக்கிறார். உன் ராஜாவினை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். நான் ராஜாவுடைய பிள்ளைன்னு என்னைக்கு உன் இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் வருதோ அன்னைக்கே உன் வாழ்க்கை கம்பீரமாய் மாறிவிடும். அல்லேலூயா. தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்காக உன்னைய என்னைய கர்த்தர் அழைக்கல. தலை நிமிர்ந்து வாழும்படியா இந்த முழு உலகத்திலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பட்சயத்தில் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒருத்தர் இருந்துட்டா போதும், இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்ய முடியும்? கலக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமே. உலகத்தை கலக்கிறது எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே உலகத்தை கலக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி? தேவ சமூகத்துல நீங்க முழங்கால் படியிட்டீங்கன்னா அசையக்கூடாதவைகள்லாம் உங்களுக்காக அசைப்பார். அல்லேலூயா. எங்கேயும் போகாதீங்க, நேரத்தை எடுங்க, அவர் சமூகத்துல உட்காருங்க. முழங்கால் படியிட்டு நோக்கி பார்க்கிறவருடைய பாதமும் அவர் முகமும் சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரே ஒரு தானியேலுக்காக அரசாங்க திட்டத்தையே கர்த்தர் மாத்தினார். உனக்காக மாத்த மாட்டாரா? எங்கெல்லாம் போய் எதெல்லாம் மாத்தணுமோ அங்க மாற்றுவார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, ஃபீஸ் எங்க கையில இல்ல, அடுத்து மார்க் அவ கம்மி, அடுத்து என்ன இல்ல, சீட்டு இல்ல, டிசி இல்ல, முக்கியமா காலேஜ் சேரணும், இந்த நாளும் வேணும் இல்லையா. இந்த நாளுமே இல்லைங்க. ஆனா கர்த்தர் நினைச்சா ஒரு திட்டத்தையே மாற்ற முடியும். காலேஜ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. அவ என்கிட்ட வந்து கேட்கிறா, என்ன செய்ய போறாரு? எல்லாருக்கும் செய்யறாரே, எனக்கு ஏன் செய்வாரு, பொறுமையா இரு, செய்வாரு. 3 மாசம் ஆயிடுச்சு, காலேஜ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 3 மாதம் கழித்து கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க கம்மியா இருக்கிறாங்க. திரும்ப ஒரு அட்மிஷனை போட்டு திரும்ப அந்த பிள்ளைக்காக உனக்காக, உன் பிள்ளைக்காக அவர், நீ நினைக்கலாம் என் பிள்ளைக்கு எங்கதான் கிடைக்குமோ, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு. நான் சொல்றேன், உன் பிள்ளைக்காக ஒரு சீட்டை ஒதுக்கி வச்சிருப்பாரு. அதுதான் தேவன். உன் பிள்ளைக்காக அந்த சட்டத்தையே கர்த்தர் மாற்றுவார். விசுவாசம் தாங்க அந்த உலகத்தை ஜெயிக்கிறச்சை. நான் நம்பினேன். நான் எங்கேயும் போல, இவங்க கண் துடைப்புக்காக போவேன் காலேஜுக்கு. இந்த காலேஜுக்கு போலாமா, சரி வாங்க. அவர் தான் ஜெயக்குமார், 4-5 காலேஜ் அவர் கூட தான் போவோம் நாங்கள். இந்த காலேஜ் அந்த காலேஜ், சரி போலன்னா பிள்ளைங்க என்ன தெரியுமா, உனக்கு அக்கறையே இல்லைன்றுவாங்க இல்லையா. நீ முயற்சியே பண்ண மாட்டேன். அந்த சரி, அந்த பிள்ளை ரொம்ப உடைந்து போயிருக்கு, அதை இருதயத்தை ஆற்ற வேண்டும்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு தெரியும் எப்ப கொடுப்பாருன்னு தெரியும். தருவன் சொன்னவர் பொய் சொல்ல, அவர் மனிதன் அல்ல.
ஆனா எப்படி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாத, உனக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. கடைசியாய் போய் அங்க எவ்வளவு, எந்த காலேஜில் நாங்க 6 முறை அலைஞ்சோம், கர்த்தர் 7வது முறை காரியத்தை வாழ்க்கை. எப்படி எலியா தன் ஊழியக்காரனை அனுப்பி மழை வரப்போது நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும் பொழுது 6 முறையும் போய் பார்க்கறான், ஒண்ணுமே இல்லை. 7வது முறை தான் கையளவு மேகம் இருந்தது. அந்த கையளவு மேகம் தான் பெரும் மழையின் இரைச்சலின் சத்தத்தை உண்டாக்கி. அதுதான் தேவன் செய்கிற காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. இன்றைக்கு வந்திருக்கிற நீ வெறுமையாய் போக கூடாது. உன் ராஜா உன்னிடத்த வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடணும். ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை கஷ்டம், கண்ணீர், வியாதி. எனக்கு சொல்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் வியாதியோடு வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடுறோம், எனக்கு சுகர் இருக்கு, அப்புறம் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, பிபி, எல்லாம் இருக்கு, எதுவுமே குறைவில்லை. ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், இதை நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? என்னைக்கு சொல்ற ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் என்றால் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவரா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதட்டி ஜெபிக்கணும். சுகரை பார்த்து ஒரு ஊழியக்காரருக்கு சுகர் வந்துச்சான், அவரை பார்த்து ஒரு விசுவாசி சொல்லிச்சான், உங்களுக்கே சுகர் வந்துச்சு. ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது வந்துட்டாதான் உடனே டக்குனு ஊழியக்காரங்கள் என்ன மரத்திலேயே செஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் ஆமா, அவங்களும் மனுஷன்தான் அவங்களுக்கும். அப்ப அவரு சொன்னாரா, அவர் ஒரே வார்த்தை சொன்னாரா, இப்போ சுகர் வந்ததுனால நான் கவலைப்பட போறதில்ல, ஏன்டா இவனுக்குள்ள வந்ததுன்னு சுகர், அதுதான் கவலைப்படும். இதுதான் விசுவாசம். ஏன்டா இவனுக்குள்ள இருக்கிறோன்னு அது ஓடி போகணும். அந்த அளவுக்கு விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படி நம்மளுடைய விசுவாசம், ஐயோ எனக்கு சுகர் வந்துச்சு, ஐயோ எனக்கு பிபி வந்துச்சு, இப்படி நம்ம ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. அதன் மத்தியில நீங்க விசுவாசம் செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த பூமியில நீங்க எதெல்லாம் கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். கட்டுவீங்களா இனிமேல் விசுவாசத்தோடு? வியாதியை கட்டணும். இயேசுவின் நாமத்துல இனிய சரீரத்துல இருக்கக்கூடாது. பலவீனத்தின் ஆவியே உன்னை கட்டிந்து கட்டி ஜெபிக்கிற அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் பயன்படுத்த மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் அதிகாரம் இருக்கா இல்லையா? எதுக்கு அதிகாரம்னா, என் வீட்டுக்கார போட்டு உருட்டி எடுக்கிறதுல எனக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வீட்டுல தான் அதிகாரம், வீட்டுல தான் அதிகாரத்தை. வாய் எங்க காட்டுவேன்னா வீட்டுக்குள்ளதான் இல்லையா? அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ பிசாசு எதிர்க்கும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். உன் மேல் ஆண்டவர் ராஜரீகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அதிகாரத்தை எத்தனை நாளைக்கு உங்க வீட்டுக்காரையே அதிகாரம் பண்ணி வாழுவீங்க? அல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை நாளைக்கு மனைவியே அதிகாரம் பண்ணி வாழுவோம் இல்லையா? யாரையும் அடிமைப்படுத்த கூடாது. 2 பேருமே ஒரே சரீரம். அல்லேலூயா சொல்லுவோமே. கணவன் மனைவியை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? ஒரே சரீரமாய் பார்க்கிறார். ஒரே சரீரமாய். இப்ப ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? நேசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்க கணவர் உங்களை நேசிக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க அவரை உண்மையாய் நேசிங்க. உங்க மனைவி உங்களை நேசிக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க அவங்கள உண்மையாய் நேசிங்க. உங்க பிள்ளைகள் உங்களை நேசிக்காத இருந்தாலும் நீங்க அவங்களை உண்மையாய் நேசிங்க. அந்த உண்மையான நேசிப்புக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி